நம்மளாம் ஸ்கூல் படிக்கும்போது எப்படி மழை காலம் வந்தால் டிவியை போட்டு பார்த்துட்டு நியூஸ் சேனலையே வச்சு பார்த்துட்ருப்போம். ஏன்னா இன்றைக்கி நம்ம டிஸ்ட்ரிக்ட் லீவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற அந்த செகண்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருப்போம். அதே போல் ரோஹித் குட்டியும் நைட்டு வெடிய மழை பெஞ்சங்காட்டிக்கு சரி காலையிலையும் மழை பெய்யும் ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்கன்ட்டு ரொம்ப ஆவலாக இருந்தான். ஆனால் அவனோட பேட்டில் காலையில் எழுந்ததுமே மழை நின்றுச்சு. கரெக்டாக இந்த மழையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் தான் வருது. அதே போல் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் மறுபடியும் பிடிக்குது. மழை நமக்கு ஃபேவராகவே இருக்குது. ஒரு சில வேலைகளை நம்ம ரொட்டீனாக ஃபாலோ பண்ண நினைப்போம். அதில் ஒன்று இந்த கோலம் போடுறது. நான் மேல் வீட்டில் இருக்கங்காட்டிக்கு கொஞ்சமாக தாழ்வாரம் தான் இருக்குது. அந்த தாழ்வாரத்திலேயே தண்ணி தெளித்து கோலம் போட்டு விடுவேன் எப்பயாவது ஒரு தடவை. கோலம் போட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிவிட்டு டிஃபன் ஒர்க் முடிச்சிட்டேன். இந்த 2-3 டேஸாகவே பாத்ரூமில் தண்ணி சரியாக போகவே மாட்டேங்குது. டீலாக் அப்படிங்கிற ட்ரைன் கிளீனர் தான் வாங்கியிருந்தேன். ஒரு பேக்கெட் 25 ரூபா. இது கட் பண்ணி கொட்டும் போது என் வீட்டுக்கார் லைட்டாக செஞ்சிட்டாரு. நான் தெரியாமல் அதில் கால் வச்சுட்டேன். அவ்வளோ ஒரு ஹீட்டு. பவுடர் டைப்பில் ஆசிட் கொடுத்துருப்பாங்களாட்டுக்குது. இது பைப்புக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அதில் இருக்க ட்ரைனை நம்மளால் எடுக்க முடியல. இது யூஸ் பண்ணியே ஆகணும். இது கொட்டினதுக்கப்புறம் சுடுதண்ணி வச்சு ஊற்றி விட்டோம். ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்லா அடைப்பெடுத்திருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு தான் எடுத்திருக்கு. சரி இப்போதைக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் போல் கவுந்தப்பாடி சந்தைக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம். போகும்போது நல்லா வெளிச்சமாகவே இருந்துச்சு. வரும்போது நல்லாவே இருட்டாயிருச்சு. வீட்டுக்கு பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, அவரைக்காய், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், பீட்ரூட், சொரக்காய் இந்த எல்லா காய்கறியுமே 20 ரூபா தான். ரொம்பவே சீப்பாக இருந்துச்சு. அதுவும் மழை பெய்யறதுக்கு அதுக்கும் விவசாயிகள் சீக்கிரமாக வியாபாரம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு காய்கறி எல்லாமே கொஞ்சம் தாராளமாகவே போட்டு கொடுத்தாங்க. ரோஹித் குட்டிக்கும் குட்டி மாவுக்கும் சொலக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ நைட்டே வேக வச்சு கொடுத்தேன். பிஞ்சு கருதுங்கிறங்காட்டிக்கு நைட்டில் சாப்பிட்லாம். காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னர் முடிச்சதுக்கப்புறமா அவங்க அத்தை மருதாணி அரைச்சி கொடுத்தாங்கன்னு வச்சுட சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருந்தா. சரின்ட்டு 2 பேர்த்துக்குமே வச்சு விட்டேன். ரோஹித் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் மட்டும்தான் வச்சு விட்டேன். குழந்தைங்களுக்கு ஹீட் இருந்தால் கூட அது தணிக்கும். அதனால எப்பயாவது ஒரு தடவை மருதாணி வச்சு விடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை காலங்கிறங்காட்டிக்கு ரொம்ப நேரம் வச்சிருக்கல. ஒரு 1/2 hour போலவே வச்சுட்டு எடுத்துட்டேன். இவ்வளோதான் சிறந்திருக்கு.